எவ்வளோ ஜிலேபி பற்றியா ஆரஞ்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து கும்பா மீன் பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா இருந்தோம். போய்ட்டு ஜாலியாக மீன் பிடிக்கலான்னு போனோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பால் செட்டு போட்டு தான் கெண்டை மீன் பிடிக்க போகிறோம். பால் செட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீன் எங்கன்னா மேய்ச்சல் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் சுற்றி பார்த்துட்டு போட்டிங்கன்னா டக்குன்னு நல்லா ஒரு ரிசல்ட்டு, சூப்பரான ரிசல்ட். ஆனால் மீன் மேய்ச்சல் இருந்தால் அங்கே போட்டால் டக்குன்னு எடுத்துக்கும். பாருங்கள், போட்டோன்னா எவ்வளோ ஜிலிபி மீன் பாருங்கள், சர்ன்னு அப்படி மேலேயே மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் நாங்கள் போட்டோன்னா பயந்துட்டு ஓடுது. ஒரு வேளை ஃபுட்டு எடுக்குமோ ஜிலேபி மீன் கொண்டு பயந்துட்டு இருந்தோம். பரவாயில்ல, எடுக்கலை. பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட்டு. இந்த ஃபுட்டு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன், பாருங்கள். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இது மிருகல், கட்லா, ரோகு எல்லாமே சூப்பராக, இந்த ஒரே ஃபுட்டு போதும், சூப்பராக அடிக்கும். போட்டோம் 1 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நல்ல சைஸான கட்லா மீன் தான் எடுத்துக்கிச்சு. இந்த கட்லா மீனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக அது போக்குலேயே போக விட்டு லூஸ் விட்டு தான் அடிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு இழுத்தா டக்குன்னு அறுத்துட்டு போயிடும். ஆனால் சின்னதில்லை, இது நல்லா பெரிய சைஸு கட்லா மீன். இது பார்த்தீங்கன்னா டயர்டாக்கி தான் பொறுமையாக கரை ஏற்றணும். இது பாருங்கள், எவ்வளோ பொறுமையாக டயர்டாக்கி இந்த மீனை கரை ஏற்றணும் பாருங்கள். பார்த்து காலைல கட்லா மீடியம் சைஸ் இரு பார்த்து மாட்டி போகுது. மண்டை இருக்கு போனா உஷார்ண்ணா. ஒயிறு கால் மாட்டுதான். இந்த மீன் டயர்டாகுதோ இல்லையோ, இந்த மீன் டயர்டாகிறதுங்கிட்டு நாங்கள் டயர்டாகிடும் பொழுது. ஆனால் அவ்வளோ ஃபோக்கு காட்டுச்சு. இப்படி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அதை டயர்டாக்கி பொறுமையாக ஏற்றிட்டோம். போராடி இருக்க வேண்டியதாக இருக்கு. ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் தான். பார்த்து இந்த மீன் பார்த்தீங்கன்னா எடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பால் எடுத்துருக்கு. ஆனால் நாங்கள் மேக்ஸிமம் எல்லோ ஆரஞ்சு 2 தான் போடுவோம், வேறு எதுவுமே போட மாட்டோம். ஆனால் அதான் எடுக்கும். ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கட்லா எடுக்கும், எல்லோ பார்த்தீங்கன்னா ரோகு மீன் எடுக்கும். இந்த 2, அதனால் இந்த 2 இது தான் நாங்கள் வேறு எதுவும் கலர் போட மாட்டோம். இந்த 2 கலர் மட்டும்தான் போடுவோம். இது ஆரஞ்சு எடுத்துருக்கு. ஒரு ஒயராக இருக்குதுப்பா, பார்த்து பாப்பா. அப்படி வந்து நம்ம இருக்கு அப்படி. ஃபஸ்ட்டு மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே எடுத்துச்சு. 2வது மீன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மாட்டுச்சு, அதுவும் ரோகு மீன். இது பார்த்தீங்கன்னா உக்காண்டே இருந்தோம், அப்படி மாட்டிக்கிட்டு அப்படியே ஹைட்டாக ஜம்ப் ஆகிட்டு விழுந்தது. அப்போ தான் பார்த்தேன் இது ரோகு மீன். இதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடில் போச்சு, கண்ட்ரோல் பண்ணவே முடியல, சர்ன்னு இசுன்னு போகுது. இதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எங்கன்னா மண்டையில் மாட்டிக்குமான்னு அப்படியே கொஞ்சமாக பொறுமையாக தான் பார்த்தோம். நல்ல வேலை எதுவும் மாட்டல, அப்படியே பொறுமையாக இழுத்துட்டு வந்துட்டோம். பில்கண்டு இல்லை, ரோகு மீன்.
நான் ஜம்ப் வச்சு பற்றியா அப்பயே பார்த்தேன் நான் வாயில் கயிறு மாட்டிருந்தது. எல்லோ கலர் பால் ரோக் எடுக்குண்டான்னு இந்த ரோகு மீன் பாருங்கள் எல்லோ கலர் பால் எடுத்துருக்கு. அதான் சொன்னேன் ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கட்லா எடுக்கும், எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ரோகு மீன் எடுக்கும். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் லொக்கேஷன் சொல்லி கேட்குறீங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லொக்கேஷனில் போய்ட்டு மீன் பிடிப்போம். அது இல்லாமல் நாங்கள் ஏழை எடுத்த ஏர்லாம் கூட கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு பிடிப்போம். அதனால் எங்களுக்கு சரியான லொக்கேஷன் சொல்ல முடியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. யாழை இல்லாத ஏரியாதுன்னா இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறோம், வந்து ஃபிஷிங் பண்ணலாம்.